நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு தப்பு என்னன்னு தெரியுமா? மிகப்பெரிய தப்பு நம்மளோட வாழ்க்கையில. அதுதான் நம்மள பல வருஷம் ஆனாலும் நிம்மதியே இல்லாம வச்சிருக்கும். அந்த ஒரு தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவசியமே இல்லாத கடன் தான். இது பொய் கிடையாது. உண்மைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலும் இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அண்ணா இருப்பாங்க, அம்மா, அப்பா இருப்பாங்க. கடன் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன விஷயத்தால இன்னைக்கு அவங்க வாழ்க்கையவே இழந்துட்டு ஒவ்வொரு நாளுமே அவங்க கண்ணீரோட தான் அவங்களோட பயணத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிஜ வாழ்க்கையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரவி அப்படின்னு ஒரு பையன் வந்து ஐடில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். நல்ல சம்பளம் தான், நல்லா படிச்சிருப்பான். ஸோ சேலரியும் அதிகமாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கான். கிரிஜா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பிரைவேட் ஃபோம் மார்க்கெட்டிங்ல எக்ஸிக்யூட்டரா இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. இன்னும் அவங்க ஒர்க்குக்கு எதுவுமே போல. அப்பதான் அவங்களுக்கு ரீசெண்டா மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ சென்னையிலே நம்ம ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கிக்கலாமே, ரெண்டு பேருமே சம்பாதிக்க போறோம். ஸோ நம்ம முதல்ல வீடு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு அப்பதான் யோசிக்கிறாங்க. உடனே லோன்ல வந்து வீடு எடுத்துடலாமே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு லோன்ல வீடு எடுத்துடுறாங்க. அதுதான் அவங்களோட வாழ்க்கையில அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய தப்பா மாறுது. ஏன்னா அப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு. புதுசாக ஹோம் லோன் எடுக்கிறாங்க. ஹோம் லோன் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்னிச்சர் லோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் லோன் எடுக்கிறாங்க. அப்பப்போ கிரெடிட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே கடனாக போய் முடியுது. ஸோ ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களும் எத்தனையோ கடன் அடைக்க நிறைய ட்ரை பண்ணுறாங்க. லோன் எல்லாமே அடைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் 2 வருஷத்தில் அவங்களோட கடன் 50 லட்சமாக மாறிடுச்சு. உண்மையாலுமே ரெண்டு பேருமே ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஒர்க் போயிட்டு இருந்தாங்க. நடுவில் கிரிஜா அப்படிங்கிறவங்க வேலை இல்லாமல் போயிடுச்சு. அவங்களோட கம்பெனிலேருந்து அவங்கள எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு சேலரியும் கிடையாது. ரவிக்கு கொஞ்ச நாள் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கும் டவுன் சேலரி, ஹாஃப் சேலரி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, நம்ம சுத்தமா வாழ்க்கையில பிளானிங் அப்படிங்கிறது இல்லாமையே நம்ம வாழ்க்கையில நிறைய லோன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதனாலதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலேயே ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்க கூடாது. ஆரம்பத்துல கொஞ்சம் திங்க் பண்ணணும், கொஞ்சம் பிளானிங் இருக்கணும். வாழ்க்கையில அனாவசிய கடன்கள் நம்ம வாங்கக்கூடாது. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஒரு 4 நாள் கழிச்சு பேங்க்ல இருந்து கால் வருது. சார், இஎம்ஐ மிஸ் ஆகுது அப்படின்னு. திருப்பியும் கிரிஜாவுக்கும் கால் பண்றாங்க. யூ ஹேவ் டிஃபால்டட் அகைன் அப்படின்னு. ரெண்டு பேத்துக்குமே வார்னிங் வருது. லீகலாக ஆக்ஷன் எடுப்போம் நாங்கள், நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை பே பண்ணனா அப்படின்னு சொல்கிறாங்க. ரவிக்கும் கிரிஜாவுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இந்த மாதிரி லோன் வாங்கிட்டு கட்டவே முடியாத ஒரு நிலைமையில இருக்கோமே அப்படின்னு நினச்சி இதை நினச்சி அவங்களால தூங்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே டிப்ரெஷனுக்கு போயிடறாங்க. அப்போதான் அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே எமோஷனலாக பேசிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே ஒரு வீடு வாங்கணும், நல்ல லக்ஸுரியாக நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணணும்னு நினச்சோமே, ஆனால் இன்னைக்கு நமக்கே வீடு இல்லாமல் நிம்மதியே இல்லாமல் இருக்கோமே, தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு ரெண்டு பேருமே ரொம்பவும் எமோஷனலாக பேசுகிறாங்க. ஒரு நாள் ரெண்டு பேருமே உட்காந்து யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி ரெண்டு பேருமே ரொம்ப யோசிச்சு ரொம்ப பிளானிங் போட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. என்னதான் பண்ண போறாங்க, எப்படி கடனெல்லாம் இவங்க எப்படி அடைக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா? அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தெரியுமா? 30 நாள்ல எந்த ஷாப்பிங்கும் பண்ணல, எந்த ஆன்லைன் ஆர்டர்ஸும் அவங்க போடல, எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகல. நம்பர் 2, ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல். நெட்ஃப்ளிக்ஸுக்கான பேமெண்ட் கேன்சல், ஸ்விக்கிக்கான அமௌண்ட் கேன்சல், எவ்ரிதிங் ஆன் எல்லாமே விட்டுட்டாங்க. பேங்க்ல போய் நெகோட்டியேஷன் பண்ணி இஎம்ஐயை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. நம்பர் 4, எமர்ஜென்சி பட்ஜெட். மந்த்துக்கு ஒரு 10,000 மட்டும் ஃபுட்டு, ரெண்ட்டு, பில்ஸு அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 10,000லேயே அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணாங்க. லைஃப் ஸ்டைல் வேணாம், நிம்மதி தான் வேணும். கிரிஜாவும் வீட்டில் சும்மா இருக்காமல் அவங்களோட வேலை போயிடுச்சுல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் ஆன்லைனில் அவங்களும் ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களும் அவங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. ரவி மட்டும் சும்மா இருக்காமல் அவருக்கு கிடைக்கிற வீக்கெண்ட் லீவில் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? பைத்தான் கோடிங் கோச்சிங்கை யூடியூப்பில் போட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன் குறைய ஆரம்பிச்சுது. இப்போ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனாவசிய கடன் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒன்று. ஓகேங்களா? நமக்கு வந்து பெரிய வீடு இருக்கணும், பெரிய கார் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் நீங்கள் அப்போ தான் வாழ்க்கையை தொடங்குறீங்க அப்படிங்கும்போது எல்லாமே உடனே கிடைச்சிடாது. கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்படணும். நம்மளோட அனாவசிய செலவுகளை எல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டா நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ரெண்டு பேரும் எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாங்களோ அப்படியே நீங்களும் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் பொன்னான நேரம். அந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி நீங்க கூட ஆன்லைன்ல ஏர்ன் பண்ண முடியும், ஆஃப்லைன்லயும் ஏர்ன் பண்ண முடியும். கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. அவங்க 6 மாசத்துக்குள்ள 5 லட்சம் கடனை கிளியர் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள 18 லட்சம் கிளியர் பண்றாங்க. 1.5 வருஷத்துக்குள்ள டோட்டலான 15 லேக்ஸையும் அவங்க கிளியர் பண்ணிடுறாங்க. பாதி கூட அன்பிலீவபிளா இருந்துச்சு.
நாம இது நம்மளால முடியும் அப்படின்னு நம்பிக்கையே இல்லாம தான் இருந்துச்சு. ஆனா கடைசியில ஒட்டு மொத்தமா அவங்க 2 வருஷத்துக்குள்ள ஃபுல்லாவே கடன் கட்டி முடிச்சுட்டாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, நாம நம்மளோட எக்ஸ்பென்சிவா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டு, கொஞ்சம் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சோம்னா, கண்டிப்பா நமக்கும் இந்த கடன் எல்லாமே அடைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு போனஸ் டிப்ஸ் என்ன அப்படின்னா, காசு அதிகமாக இருந்தால் தான் கடனை கட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறது சுத்த முட்டாள்தனம். அழுத்தமான ஒரு முடிவு நம்மக்கிட்ட இருக்கணும். ஒழுக்கமான வாழ்க்கையும் இருக்கணும். சின்ன சின்ன முயற்சிகள் தான் நம்மளோட வெற்றிக்கும் நம்மளோட கடன் அடைக்கிறதுக்குமான காரணம். அதனால சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கிறது தப்பே கிடையாது. இப்போ ரவியும் கிரிஜாவும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. அந்த சேனலில் அவங்க என்ன போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஏர்னிங்ஸ்க்காக மட்டுமே கிடையாது, அவங்கள மாதிரியே யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன கமெண்ட்ஸில் கேட்குறாங்களோ அந்த ஒரு விஷயத்த சால்வ் பண்ணி அது மூலியமாகவும் அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் கடன் வாங்கிட்டு நம்ம லட்சக்கணக்காக கடன் வாங்கி நமக்கு பிடிச்ச காரில் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறது தான் நிறைய பேர் சுதந்திரம், அதுதான் ஃப்ரீடம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. கடன் இல்லாத வாழ்க்கை தான் சுதந்திரம். நிம்மதியாக எந்த ஒரு கடனுமே இல்லாமல் ஒரு கப் காஃபி சுதந்திரமாக உட்காந்து குடிக்கிறது எவ்வளோ பெரிய சுகம் அப்படின்னு கடனே இல்லாதப்போ கடனையெல்லாம் அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் இந்த ஒரு விஷயம் ரியலைஸ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் வந்துச்சு, கடன் வந்துச்சு அப்படின்னா அவங்களோட கடனை 50 லட்சத்தை அவங்க எப்படி வந்து அடைச்சாங்க, அதுவும் 2 வருஷத்தில். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன்கள் இருந்தாலுமே உங்களோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களோட அந்த சின்ன சின்ன முயற்சிகளும் தான் உங்களோட கடனை அடைக்க ரொம்பவும் உதவி பண்ணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு கடனா ஆகிட்டு போகுது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க. அது பண்ணுறது தப்பு கிடையாது. பட் நம்மளோட சொந்த பணத்தில் பண்ணணும்னு நினைக்கணும். கடன் வாங்கி பண்ணுறது ரொம்பவே தப்பு. கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களையும் பாதிக்கும், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் பாதிக்கும். நிறைய பேர் கடனால் அவங்களோட உயிரெல்லாம் இழந்திருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. கடன் வாங்குறது இதோட நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் கடன் முடிக்க போகிறேன் அப்படின்னு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராச்சும் கடன் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தாலோ ஆல்ரெடி கடன் வாங்கி அடைக்க முடியாத நிலமையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.